மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. வேற என்னத்தப்ப நான் சொல்ல? இந்த இசை புருஷன் பாத்துக்க வேலைய பத்தியெல்லாம் இசை புருஷனா ஏவிதாப்பா விட்டுருக்கு. நான் பாட்டுக்கு சும்மா செவனே என்னப்பா அந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த காலையில 10 மணிக்கு எந்திப்பேன், இந்த தெரு பார்க்க வருவேன், நம்ம வீட்டுக்கு வருவேன், வந்து பாலுகளு காப்பி குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு செவனே என்னப்பா சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் இவர் விஷயத்தை ஏதோ தலையிட்டேனப்பா. நீ சொல்லுப்பா. அவன் யாருனாலும் விடுவேன்ப்பா. இசை புருஷனை மட்டும் நான் விடவே மாட்டேன். ஏவி விட்டுருக்குப்பா குடும்பத்துல. தலக்கணம் பிடிச்சு போய் அலைதாரு. ஆமா சொல்லிவிட்டேன். இப்போ போய் சொல்லி கொடுத்துறாதண்ணா. இதமா நான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கத சே சொன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். பாவி மனுஷனை ஏவி விட்டுரும். ஆமா வயித்தச்சலா இருக்குப்பா. இல்லப்பா இப்ப எதுக்குப்பா என்ன தண்ணி கொடுத்து நான் அனுப்பணும்? நான் அப்படி என்னப்பா பாவம் செஞ்சேன்? ஏதோ உன் பாட்டை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியிருப்பவளா இருக்கும். அந்த வீட்டுல இருக்கும்போது கூட நான் என் பாட்டை நான் தானப்பா பார்த்தேன். நான் அதை சொன்னேன்லப்பா 11 மணிக்கு எந்திப்பேன், நான் பாட்டுக்கு விளையாடுவேன், வைப்பேன், நான் தெருவாக்க வருவேன், நம்ம வீட்டுல காப்பியை குடிப்பேன். நான் பாட்டுக்கு என் பாட்டை தானப்பா பார்த்தேன். இதுக்கு மேல ஒரு மருமக நான் என்னப்பா செய்ய முடியும்? ஏடி உன் பாட்டை நீ பார்க்கணும்னா உன் புருஷன் உனக்குன்னு புள்ள குட்டி இதெல்லாம் இருக்கணும்னு அந்த பையன் எடுத்து சொல்லுதுடி. இல்லைச்சு மாமி. இப்போ அம்மே பேச வேண்டான்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு தான் வக்காலத்து வாங்குவா. இல்லம்மா அம்மா என்ன சொல்ல வரான்னா? எப்ப நீனு பேசாதப்ப எனக்கு கோவம் வந்துருப்ப. நானே வயித்தச்சல உட்கார்ந்துருக்கேன்ப்பா. இப்ப இசை பூசன் என்னப்பா இப்படி ஏறி விட்டுருக்க அந்த வீட்டுல தட்டி கேட்க ஒரு ஆம்பளை இல்லையாப்பா? நான் கேட்கேன் ஒரு ஆம்பளை இல்லையாப்பா? இல்ல என்னெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதான்னு கேட்க. என்னத்த சொல்ல, பெரிய இடத்துல வாக்கப்பட்ட இதான் கேதி. சரி தாயி, இங்கே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிய, புது வீட்டுல போய் பால் கீழு காய்க்கணும், மாமியார் வீட்டாளுக்கெல்லாம் வருவாவ, நீ பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துட்டிய. இது புது வீட்டுல பால் காய்க்கணும்லாட்டி நீனும் உன் புருஷனும் புதுசா வாழ்க்கை தொடங்க போறிய, அது பால்களை காய்க்கணும்ல. இப்போ இந்த வில்லேஜ் மம்மிய பேச வேண்டாம்னு சொல்லப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும்ப்ப. நானே அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா எப்படி இந்த தண்ணி கொடுத்து வந்து தப்பிக்கலாம்னு நான் பேசிட்டு இருக்கேன். அம்மை பத்தி நம்ம பால் காய்க்கணுமா, நான் தண்ணி கொடுத்தனுமே போகப்படான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா அம்மா இல்ல இப்போ உனக்கு தண்ணி கொடுத்தனத்துக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கேன். தண்ணி கொடுத்தனமே எனக்கு பிரச்சனைமா, எனக்கு அலர்ஜி, ஒத்துக்கிடாது. அலர்ஜியா? அந்த முண்டக்கண்ணு பைய கூட நான் எப்படி ஏன் அத்தி ஒரே வீட்டுல ஒன்னாவா, அது தனியா அந்த முண்டக்கண்ணு பைய கூட. உலகத்துல பெரிய பாவம் என்ன தெரியுமா? குடும்பத்தை பிரிக்கிறது. மாமியார் கிட்ட இருந்து மருமகளை பிரிச்சு தண்ணி கொடுத்தன வைக்கிறது, மருமக கிட்ட இருந்து மாமியாரை பிரிச்சு தண்ணி கொடுத்தன வைக்கிறது. சரி சரி, இந்த பாவத்துல நம்ம செய்யக்கூடாது. போய் போய் என் மாமியார் கிட்ட பேசுமே. என்ன பேசணும்? இப்படி இப்படி இசை புருஷனை ஏவி விட்டுருக்கு. அவ தண்ணி கொடுத்துட்டு போது சம்மதிச்சுட்டா. ஏன்னா அவ என்னைக்குமே பொறுப்புள்ள புள்ள, அவ பொறுப்பாதான் இருப்பா. யாரு? நானாமா? சரி, உன் மாமியாரி நடிச்சிட்டவனா? எதுக்குமா? இல்ல பொறுப்புன்னு சொன்னிய, அது என் மாமியாருக்கு தெரியுமே. ஏமா நீ என் மாமியார்ட்ட பேசு. நீங்க மாமனாரு, அப்புறம் மகிமா, ஜபா, அப்புறம் ஈலக்கா, அபியக்கா எல்லாரும் வேணா ஒரு தண்ணி கொடுத்தன இருங்க. தேவையில்லாத வேணா தண்ணி கொடுத்தன இருக்கட்டும். நீங்க பிடிச்சல ஒரு இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி பாருமா. என்ன அது சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா குடும்பத்தை பிரிக்கிறது பாவம் இல்லாம. இந்த தொரப்பண்டி மாவு வந்தா அந்த குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு 4 பேர் ஒன்ன பத்த நம்ம சொல்லுவாளுவ. நான் தண்ணி கொடுத்தன வாரேன், ஊருக்காரி என்ன சொல்லுவா? இந்த குடும்பத்தை பிரிச்சு அவ புருஷனை கூட்டிட்டு போயிட்டா பாரு, அப்படி சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? அச்சடவ மாமியார் தானே, அப்புறம் எப்படி சொல்லுவாளுவ? எப்படி பேசினாலும் முட்டு கொடுத்தா ஏமா அது என் மாமியார் சொன்னா வச்சுக்கையேன். ஆனா ஊருக்காரி நம்புவாளாமே. உனக்கு தான் கெட்ட பேரு பாத்துக்க. என்னப்பா சிக்னலாப்பா கொடுக்க? இல்லம்மா. எப்போ எட்டி மிதிச்சா அங்க போய் விழுந்துருவேன். ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கப்பா, நான் கண் கலங்கி வந்து நிக்கேன். கொஞ்சம் கூட இல்லம்மா, தண்ணி கொடுத்தன தானே போற, வேற எங்கேயும் போகலையே. இல்லையா நிலைமை உனக்கு புரியுதா புரியலையாப்பா? சரி சரி, அப்ப தண்ணி கொடுத்து நான் போறேன், இந்த வீட்லயே இருக்க. அதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாது. நீ ஏன் தாயாம இம்மா நீ தாயாமான்னு கேட்க? ஒரு புள்ள காலை இருந்து கத்துதால கதறுதால கால விழாத குறைய கெஞ்சிக்கிட்டு இருக்கால, கொஞ்சம் மன இறங்குதியா நீ? அதெல்லாம் இங்க இருக்க முடியாமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க இருக்கிறது போய் தண்ணி கொடுத்தனும் இல்ல. நீயா பேசியது எங்கப்பா, நீயா பேசியது சின்ன புள்ளைல என் தங்கமே என் வைரமே அப்படிலாம் தூக்கி வச்சு கொஞ்சிவியப்ப.
தங்க புள்ள நிப்பாட்டுப்ப. கெட்டி கொடுத்துட்டு கையை கழுவிட்டியப்ப. அப்படி சொல்லாத தங்கம். என்ன அப்படி சொல்லாத? அதுதானே இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சின்ன பிள்ளைல நீ வளர்த்த வளப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்பா கண்ணுக்குள்ளே வச்சு கடைசி வரைக்கும் அவர் கூட என்ன வச்சுக்கிடுவாருன்னு எவ்வளவு கனவு கண்டேன்ப்பா. அதான் கல்யாணம் முடிஞ்சிடலாமா? கல்யாணம் முடிஞ்சிட்டா? நீ அந்த வீட்டு புள்ள தானே, அப்பா கிட்ட இருக்க வரைக்கும் அப்பா உன்னை தூக்கி சமந்தானே. ஓ, இப்போ நீ மாப்பிள்ளையோட சொத்து, மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி, அந்த குடும்பத்து வாரிசு, அந்த குடும்பத்து மருமவா. நான் உரிமை இழந்து பல நாள் ஆகி போச்சுதுமா. உரிமையை இழந்துட்டியா? உனக்கு தெரியாது? தெரியாதப்பா. அது கார்ல ஏறி போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். குத்தி கட்டுதியாம இவன், நீ குத்தி கட்டுதியாம? எனக்கு என்னமா தெரியும்? கார்ல ஏறி போனா அதோட முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? ஏதோ ஏமா எல்லாத்துக்கும் கண்ணு முட்டை கண்ண பையனாம கார் ஓட்ட சொல்லி கொடுக்கேன்னு என்னையே லவக்க தூக்கிட்டு போயிட்டா. இவ்வளவு நேக்க தூக்கிட்டு போயிட்டா. சும்மா மாப்பிள்ளை ஆஸ்பத்திரில இருந்து வந்துட்டு சீக்கிரம் கிளம்பு. அந்த வீட்டுக்கு பதறவே மாட்டேன். சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும். சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடணுமா? சீக்கிரம் போமா, ஏன்னா அம்மா முருங்கைக்காய் எல்லாம் பறிச்சு வச்சிருக்கா, எடுத்துட்டு போறியா? ஆமா, இப்போ எனக்கு அது ஒண்ணுதான் குறை. போவியா? சீக்கிரம் போ, மாப்பிள்ள வந்துருவாங்க. இனி இந்த ஓட்டமும் சாட்டமும் தான் இருக்குமா? சப்பா போயிட்டாப்பா. எவ்வளவு நேரமா உட்கார்ந்து அறுத்திருக்காப்பா. சப்பா, இவ தனி கொடுத்தன போனதே போனா, நம்ம உசுரலாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. இங்க எப்படி வீடு பால் காய் போய்ப்பாவ? நம்ம முடிஞ்சது செய்யணும்ல. சரி, நம்மளால முடிஞ்சது செய்வோம். என் வீதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில் நானே கலைஞ்சிருப்பேனே. இந்த முண்டை கட்டு போய் கட்ட வாட்டிருக்க மாட்டேனே. எல்லாத்துக்கும் காரணம் இசை புருஷன் தான். இசை கள்ளி. இன்றைக்கு வந்து நட்டி கூப்பிட்ட, கெஸ்ட் ரோலுக்கு வந்து நட்டி கூப்பிட்ட, நம்பி வந்து நட்டி ஜூஸும் காப்பியும் கொடுப்பேன்னு சொன்ன. கடைசி இந்த முண்டை கண்ணங்கிட்ட எனக்கு கோத்து விட்டுட்டியே. அது ஒரே வீட்டுல இருக்கணுமா, ஒன்னா இருக்கணுமா, நான் தான் எல்லாம் பார்க்கணுமா, பொறுப்பா இருக்கணுமா? ஆத்தி, நான் இவ்வளவு நாள் ஜாலியா வாழ்ந்துட்டேனே. இப்ப இவத்து செய்ய சொன்னா எப்படி செய்வேன்? ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி, இப்ப வீட்டுக்கு போனா ரொம்ப குழப்பமா இருக்கும். இந்த பயவழி எல்லாம் போனால்வேன், அங்கே போவோம். காவடி சிந்தி ராவடி சிந்தி ராகம் புரியவில்லை, என் கதையும் புரியவில்லை. எந்த வழி போக எந்த வழி வர ஒன்னும் புரியவில்லை. எதை நோக்கி என் வாழ்க்கை பயணமா போகுதுன்னே தெரியல. வீட்டுக்கு போகணுமா, பால் காய்ப்பு வைக்கணுமா? பால் காய்ப்புக்கு என்ன பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. மாமியார் வேற பால் காய்ப்புக்கான வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணுட்டாவ. அதை எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. பால் காய்ப்பு அத்தான கடவுள் ஒத்த மாதிரியே இருக்கு. ஆத்தி புருஷர். ஆகா, வீட்டுக்கு போற அவ்வளோ குனிஞ்சே போயிருவா. ஐயோ, ஆத்தி ஓட்டத்தை பிடிச்சிருவான். தெருவில் பார்த்ததுக்கே பக்கு பக்குங்க. ஒரே வீட்டுல இருந்தா யாத்தி இல்ல. இசை புருஷனுக்கு ரொம்ப நாள் என்ன பழி வாங்கணும்னு என்ன இருந்திருக்கும்னு நினைக்க. அவர் பொண்டாட்டி கெடுக்கிறதே நான் தான் நினைச்சிருப்பாருன்னு நினைக்க. அதான் இப்படி பழி வாங்கிட்டாரு. ஆகா, என் கண்ணுக்கு மட்டும் தான் வில்லனா தெரியுதா? இல்லைன்னா உண்மையில இந்த பெவில வில்லன் தானா? ஒரே வீட்டில் அப்பா, அன்னைக்கு மட்டும் நான் அந்த கார்ல ஏறாம இருந்திருந்தா இன்னைக்கு இதே தெருல என்ன அழகா சார் பங்கி விளாண்டுக்கிட்டு ஹாப்பி ஹாப்பி அழகா விளாண்டுட்டு இருந்திருக்கலாம். வீட்டுக்கு போறேன். சரி, பால் காய்க்கணுமா? அதான் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் அம்மா கூப்பிட சொன்னாங்க. அதுக்கு என்னென்ன செய்யணும் தெரியும்ல உனக்கு? எனக்கு தெரியுங்க. இப்பதான் எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் கேட்டுட்டு வந்தேன். சரி, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க, நீ மற்ற வேலையெல்லாம் பாரு. தெரிஞ்ச செய்ய மாட்டேனா? சரிங்க. ஏதோ சொன்னாங்களே, வீட்டை கொஞ்சம் என்னது மஞ்சள் எல்லாம் வைக்க சொன்னாங்க. புது வீடுல, அதனால அந்த வேலையெல்லாம் பார்த்துரு. பார்த்துருவேங்க. சரி, வேற எதுவும் வேணுமா? நீங்க இங்க இருந்து போனா போதும்.
இல்ல ஆக வேண்டிய வேலையெல்லாம் நான் பார்க்கணும்ல, அதுக்கு சொன்னேன். நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துருந்தேங்க. சரி, நான் போய் சாணனா அப்புறம் அப்பா எடுத்து சொல்லிட்டு வந்துடுறேன். பால் காய்ப்பு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு, ஐயரு 7 மணிக்கு எல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டாரு. மற்ற வேலையெல்லாம் பார்த்துறேன். அதுக்கப்புறம் தான் திண்டாட்டமே இருக்கு. சப்பா முட்டிக்கிட்டு வருதே. சப்பா, தனி கொடுத்தனோன்னு ஏன் இப்படி பதட்டம் வருது? எப்படி அந்த வீட்டில் இருக்கும்போது, அந்த வீடா என் வீடு, என் வீட்டில் இருக்கும்போது நினைச்ச நேரம் வீட்டுக்குள்ள வருவேன், வந்தோடனே படுப்பேன், தூங்குவேன், இவனை கூட அரட்டை அடிப்பேன். இப்போ என்னோடு இருக்குத வித்தியாசமா இருக்கு. இது கிங்ஸன் இருக்கானே, இருடா அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பார்த்துட்டாரு. டேய், அந்த வீட்டில் நாங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்குடா, அது ஒன்னா தனியா இருக்கணும், ஒரு மாதிரி இருக்குடா. நான் எப்படி என் காட்ட ஓட்ட போறேன்? ராணி இப்ப சொன்ன மாதிரி உன் புருஷனை ஏன் விதம் விட்டு விட்டுருக்கு? யோத்தி, நீ இவன் என்ன அழுதுட்டே இருப்பாளா தெரியல. இல்லடி, எத்தனை நாளா உன் புருஷன் கங்கணம் கட்டிட்டாலும் தானே கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க, எத்தனை நாள் கங்கணம் கட்டிட்டாலும் தானே கேட்க. சரி சரி விடு. எடி, எது நடந்தாலும் நன்மைக்கே நினைக்க மாட்டேன், அதை மட்டும் நல்லது. ஏது என்ன தண்ணி கொடுத்தனங்க பேர்ல கோத்து விட்டது. ஓ, உனக்கு நல்லது வேற. சரி சரி, பால் காய் பண்ணி வச்சிருக்க. எதுக்கு? இவனால ஒன்னா ஒரே வீட்டுல சோறு பண்ணி சாப்பிட்டோம், ஒரே சோறு ஒரே குழம்பு ஒரே கூட்டு. இப்ப அப்படி இல்லலாட்டி, உன் வீட்டுல ஒரு குழம்பு, ராணி பிள்ளை வீட்டுல ஒரு குழம்பு, இந்த மகிமா வீட்டுல ஒரு குழம்பு, இப்படி வேலை வேலைமா நானும் சாப்பிட்டுடுவோம் இல்லையா? ஓ, நீ வேலை வேலைமா திங்கிறதுக்கு நாங்க தனி கொடுத்துறோம் போனோம். ஊர் உலகத்தை தனி கொடுத்துறோம் போறதுக்கு அவ ஆவலா பறந்துகிட்டு இருக்கா, நம்ம சுதந்திரமா பறக்க விட மாட்டாவலான்னு. நீ என்ன ரொம்ப தான் பிக்கப் பண்ணதா? சரி, பால் காய் போய் வச்சிருக்க. நாங்க எப்படி ஒரே வீட்ல இருக்க முடியும்? இருக்கணும், புருஷன் பொண்டாட்டி தானே. இங்க பாரு, எப்ப டைவர்ஸ் ஆச்சோ அப்பவே நான் இவள மறந்துட்டேன். அவ யாரோ நான் யாரோ. அத மறுபடியும் லவ் பண்ணதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காவல. நான் எதுக்கு லவ் பண்ணணும்னு கேக்கேன். ஒரு வாட்டி லவ் பண்ணிட்டு நான் பட்ட பாடு போதாது, மறுபடியும் லவ் பண்ணி நான் மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணணும். டி, வேற எதுவும் பண்ணிராத டி, வேற யாரையும் லவ் பண்ணிராத. கொன்னுல பாத்துக்க. காதலுங்கிறது என் அகராதில இருந்து நான் எடுத்துட்டேன். மறுபடியும் நான் என்னனானே செருப்பால அடிக்க சொல்லுதே. அடி, ஒரு வாட்டி அசிங்கத்துல தெரியாம மிதிக்கலாம், ஒயாமே அடி மிதிக்க முடியும். ஆத்தி, நீ பிரேமாமா பத்தி என்ன சொல்லுத? திரும்ப திரும்ப கொல்லிக்கட்டை வச்சு தலையில சொல்லிட்டு நான் என்ன பைத்தியக்காரியான்னு கேட்க. நான் எதுக்கு உங்க மாமா லவ் பண்ணணும்? அடி, ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்குடி. ஒரே ரூமு, ஒரே கிச்சனு, நான் தான் சோறு பொங்கி கொடுக்கணுமா, நான் தான் பரிமாறணுமா? ரொம்ப நேரமா ஒப்பாரி வைக்கா? எனக்கு என்னமா உன்னை நாங்க கெடுத்துருவாங்கக்காகவே உன் மாப்பிள்ளை நேக்க வேலை பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கூட இருந்தா நம்ம பொண்டாட்டி நம்ம கூட இருக்க மாட்டா, இப்படிலாம் பிரிச்சு பிரிச்சு விட்டாதான் நம்ம பொண்டாட்டி நம்ம கூட இருப்பானே உன் புருஷன் வேலை பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன், தெரியுமா? அப்படிலாம் சொல்லுத. பின்ன அவர் பொண்டாட்டி அவர் லவ் பண்ணட்டும், பொத்தி மடியிலே வச்சுக்கிட்டோம், ஏன் கெட்டி எப்பவும் வச்சிருப்பாரு தோளோட சாச்சி, அப்படியே வச்சுக்கிட்டோம். அதுக்கு ஏன்டி எங்களை இப்படி கோத்து விட்டாரு? கரெக்ட், ஒன்னு அவர் மடியிலே தூக்கி வச்சுக்கட்டும், தோல்லே தூக்கி சமக்கட்டும், முத்தம் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பீல, அது கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு யாரு வேண்டான்னு எங்களையாண்டி கோத்து விட்டாரு. சரி சரி, அந்த இடத்துல எல்லாம் பண்ணிருக்க மாட்டாவ, வாய்ப்பு இல்ல. இதையாண்டி ரொம்ப நேரமா ஒப்பாரி வைக்க? அதை விட நாளைக்கு 8 மணிக்கு பால் காய்ப்போம். நான் வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு என்ன எடுத்துட்டு வரணும்? செருப்பு ஆண்டி, உங்ககிட்ட தான் 4-5 ஜோடி இருக்குதே, பிஞ்சு செருப்பு எடுத்துட்டு வா. எதுக்குடி? பிஞ்சு செருப்பாலே என்ன அடிச்சுக்கிறதுக்கு தான். இசைப்பேவல அந்த முண்டக்கண்ணி பேச்ச கேட்டுட்டு இன்றைக்கு போவியா? ஒரு ஜூஸுக்கு ஒரு டீக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு போவியா? இன்றைக்கு போனமா வந்தமான்னு இருப்பியா? இல்ல எதுக்கு ஒரு மடியில போய் உட்கார்ந்த அப்படின்னு நான் என்ன நானே அடிச்சுக்கிறதுக்கு. ஏன் உன்னை பிஞ்சு செருப்பு இல்லையாங்க? ஒன்னியும் புசினி ரொம்ப தான் ஏறி விட்டுருக்கு, சரியில்லை சொல்லிவிட்டேன். சபாக்கா, ஒரே வீடா, ஒரே கிச்சனா, ஒரே பெட்ரூமா, நான் தான் சோறு கறி பொங்கி கொடுக்கணுமா? முடியலக்கா. உங்க 3 பேர்லையும் குளத்தங்கடவை தேடிட்டு நம்ம தெரு வழியா வந்துகிட்டு இருந்தேன். குறுக்கால வந்து நின்னாவ, இத்தா உயரம் இத்தான் தண்டியில சொப்பு குப்புன்னு வேத்திச்சு பாரு.
இவிய கூடயா பெட்ரூம்ல அப்படி இப்படின்னு இருக்க போற நினைக்கும் போது என் கால் அப்படி சுண்டல் அப்படி ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாரு. அப்படின்னு ஓடி வந்துட்டேனே. ஓ நீ அது வேற கற்பனை பண்ணி பார்த்திருக்க. தனியா இருந்தா அதானே நடக்கும். அதான் சக்கா என் புருஷன் எது செஞ்சாலும் சரியா தானே செய்வாரு. அடே அந்த பிடிச்சு சரி பண்ணிட்டே இவ்வளவு தான் அடிக்கணும் பாரு. அவ புருஷன் எது செஞ்சாலும் சரியா தான் செய்வாங்களா. கொலவெளியில இருக்காளுங்க. என் புருஷன் அவங்களெல்லாம் எதுக்கு தண்ணி கொடுத்து பண்ணாத. நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும், கரு உருவாகணும், குழந்தைங்களை பெத்து எடுத்து குடும்பத்தை விருத்தி அடை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தானே இப்ப அதுதான் நடக்க போகுது. இப்ப ஒரே வீட்டுல இருப்பிய, ஒரே பெட்ரூம், பின்னி பண்ணிச்சாதானே முடியும். சரியா தானே என் புருஷன் யோசிச்சிருக்காங்க. சும்மா சும்மா என் புருஷனை குறைச்சிட சொல்லிவிட்டேன். ரொம்ப தான் உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதா. பின்ன என் புருஷனுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ண முடியும். இந்த புருஷன் கிடைச்சதுக்கே தலைகால புரியாம அலையுத. உனக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல புருஷன் கிடைச்சிருந்தாவளோ. ஏன் புருஷனுக்கு ரெடி கோர தங்கமான மனுஷன் மட்டும் தங்கமான மனுஷன். ஒன்ன நம்ம ரவுடி பையில கல்யாணம் பண்ணிட்டு என்ன பீத்துதா. ஆமா இவளுக்கு மட்டும் எப்பவும் பூஜை பண்ண புருஷன் கிடைச்சிருக்காரு. கோத்து விட்டாலே நீ தானடி. ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தானே சொன்னேன். நம்பிதானே வந்தேன். இந்த முண்டைக்கு நீ நம்பி இருக்க கூடாது தெரியுமா. நான் நம்பிட்டேன். சின்ன பிள்ளை விளையாடும் போதே நீ கோல்மால் பண்ணுவேன். இவ்வளவு தெரிஞ்சு வாங்க கூட நான் வந்த மாதிரி என்னதான் சொல்லணும். ஓ இவ்வளவு நாள் அரமனையில வாழும்போது சுகமா தானே இருந்துச்சு. உன் நெஞ்சு தொட்டு சொல்லு நான் அரமனையில சுகமா இருந்தேன்னு. எத்தனை நாள் பாதவத்தி எத்தனை நாள் கிச்சன் மொட்டை மாடின்னு எப்படி எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருப்பேன். பாதவத்தி உனக்கு ஈவரக்கம் இல்ல. நான் சுகபோகமா இருந்தேனா. செவக்கா எப்படி சொல்றா பாத்தீங்களாக்கா. நானும் இன்னைக்கு உங்க மாமாவும் ஒரே ரொமான்ஸ் தான். உங்க மாமைய இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டாவே. எங்க பாரு என் முகத்துக்கு செவந்து போயிருக்குடி. எத்தனை நாள் கொனட்டி என்ன வெறுப்பேத்துன. அப்படின்னா நீ சந்தோஷத்துல ஓ அப்படின்னு சொல்லல. வயிற்றச்சல் பட்டிருக்க. இன்னைக்கு தானே உண்மை தெரியுது. பாத்தியா ஜவக்கா என் சந்தோஷம் படல வயிற்றச்சல் தான் பட்டிருந்திருக்கா. தனி கொடுத்து போன ரெண்டு பேரும் தனி கட்சி ஆயிட்டியே. ஆமா தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்டி ஜவா பிரேமமாவும் நீயும் நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுதே எம்மா ஏதாவது உண்டாட்டி ஏதாவது நல்ல செய்தி உண்டா. ஜபாக்கா கடுப்பேத்ரா. எவ்வளவு ஏத்துறன்னு நானும் பாக்குறேன். இவளுக்கு இப்படிலாம் வெறுப்பேத்த தெரியுமாக்கா. அவ ஏத்தட்டும் புருஷனும் பொண்டாட்டியும் ஏத்தானே பண்ணிருக்காவ. பண்ணட்டும். ஏன் அப்படிலாம் கேட்க. இப்ப எதுக்கு நீ அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. பழக்க தோசத்துல கேட்டுட்டேன்க்கா. இல்ல இவளு சும்மா எதுவும் வாய் திறக்காத. அதான் புருஷனே மாத்தான பொண்டாட்டியா. அவரு அப்படிதான் மண்டுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு கேட்பாரு. பின்னாடி ஏதாவது பெரிய காரணம் இருக்கும். அதே மாதிரிதான் இவனும். ரெண்டு ஒரே சேம் பிளட் தானே. அதான் ஏதாவது பின்னாடி பெருசா ஏதாவது இருக்குமோன்னு கேட்டேன். அதுவா இப்படிதானே தனியா லாட்ஜ்ல இருந்தாவே. அப்பந்தானே கவின் போறந்தான். அதான் கேட்டேன். நான் சொல்லல பின்னாடி ஏதாவது இருக்குன்னு. கரெக்டா இருக்கு பத்தியா ஜவாக்கா. இதுக்கு நீனும் ஆசைப்பட்ட. இல்ல ஜவாக்கா அந்த வேலை கரெக்டா தான் கேட்டிருக்க பத்தியா. நான் எப்பவுமே கரெக்டா தான் கேட்பேன். நான் ஒண்ணும் உனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. நீ சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். சரி நீ சொன்னது கரெக்டா தான் தெரியுமா. நேத்து உள்ள ஒண்ணா இருந்திருக்க. கண்டிப்பா நடந்திருக்குமா. கண்டிப்பா நடந்திருக்க மாட்டே. எப்படி சொல்லுத. பிரேமமா ரொம்ப ஊம குசும்பு பாத்துக்க. ஆட்கள்லாம் இருக்கும்போது எதுவும் பண்ண மாட்டாவ. யாருமே இல்லைன்னா வேலையை பார்த்து வச்சுட்டு போயிடுவாவ. இவன் என்ன அழுவே நிப்பாட்டலையோ. அவன் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. அவ மனம் கசந்து அழுதுகிட்டு இருக்கா. நினைச்சு அழுதுகிட்டு இருக்காளா. சரி சீக்கிரம் பிள்ளை குட்டி எல்லாம் பெத்துட்டு வந்து சேரதுக்கு வழிய பாருங்க சரியா. இப்படி நம்ம வீட்டுக்கு வரணும்னா சீக்கிரம் ஒத்த பிள்ளையாவது பெத்துரு சரியா. செவ்வாதான் பாவம் என்னைக்கு வந்து சேர போறாளோ தெரியல. அதெல்லாம் சீக்கிரம் வந்து சேர்ந்துருவா. சொல்ல முடியாது. எனக்கு முன்னாடி கூட வந்து சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ சொன்ன மாதிரி பிரேமமா ஊம குசும்புக்காரரு யாருமே இல்லாத நேரத்தை சம்பவத்தை முடிச்சிட்டு போயிருவாரு. கரெக்டா சொன்ன இசை. என்ன ஜபாக்கா கரெக்ட் தானே. கவலைப்படாதக்கா கோபப்படாதக்கா. நீ எனக்கு முன்னாடி அங்க போயிருவ. ஏடி ராணி அப்ப கூட ஜபால முந்திக்கிட்டு வரணும் உனக்கு நினைப்பு இல்ல. இங்க பாரு அவ எப்படி வந்து சேர்ந்துருவா. நீ என்ன பண்ண போற.
உங்க மாமா கண்ணாடியை கலட்டாம இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த கண்ணாடி மட்டும் கழட்டிட்டாரோ சோப்பா முண்டக்கு நின்னுங்க அவ்வளவு பெருசா இருக்குது. அது கார் சீட்ல மடியில இருக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஒண்ணு ஜபாக்கா, அப்பமே கண்ணாடி திறந்து காட்டி இருந்தா வந்தோலிய பார்த்து போயிருப்பேன். அப்போல்லாம் கண்ணாடி போட்டிருந்தாவளா தெரியல, என் கண்ணுக்கு கீரை மாதிரி ஆயிட்டாவ. நல்ல கார் வேற வட்டினவளா, எங்கப்பா ஜம்முன்னு இருக்காரப்பா, வட்ட சட்டமா இருக்காரப்பா, கார்ல ஜம்முன்னு ஓட்டுதாரப்பா அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துட்டேன் மடியில. நான் அது தெரியாம தான் இருந்தேன். அந்த மனுஷன் கொஞ்சம் விவரமான மனுஷன் தானே. அங்க இங்கேயும் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? புசுக்கு வாங்கிட்டு எனக்கு வாலிப வயசு. இந்த ஜவா பிரேமா அம்மா கிட்ட லாஜில மயங்கினால அப்படிதானே டீ? கரெக்டா சொன்ன. இந்த ஜவாக்கா லாஜில மயங்கினா நான் கார்ல மயங்கினேன். அது மட்டும் உங்க வீட்ல யாருக்கும் தாலி கட்டி வீட்டுக்கு வரல. ஆமா இசை, நம்ம வீட்ல யாருமே தாலி கட்டி வரல. நம்ம அடிய கால்ல அவில ஹோட்டல்ல மயங்கி தான் வீட்டுக்கு வந்தாவ. இந்த மகிமா என்ன மட்டும் எதையா சேத்த தண்ணில முக்கி வச்சிட்டு போயிட மாட்டேக்க. அது சரி, இவ எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானா? பொங்கி தட்ட முடியலையா, அதுக்கு தான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நான் கூட சாரன் பேல நினைச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்காளேன்னு நினைச்சுட்டேன். இனி நான் அவனை பார்த்து அழுவேன் பாரு. எல்லா பெண்ணுக்கும் நான் தான் பொங்கி தட்ட வேண்டியிருக்கு. 24 நாள் கிச்சன்ல இந்த மாதிரி இருக்குது. ஏன் இசை, எங்களெல்லாம் உன் புருஷர் தள்ளி கொடுத்து அனுப்புனாரு, நீங்க மட்டும் நல்ல வியாபாரமா வந்துட்டியா? உன்னை மட்டும் நல்ல பத்திரமா வச்சுக்கிட்டா தெரியுமா உன் புருஷன்? நான் சுகபோகமா இருக்கேன், நீ பார்த்த? ஆமா நீ பார்த்த. ஆனா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். காலையில 40 வாட்டி வாமிட் எடுத்திருக்கேன். 40 வாட்டியா? குடல குந்தாணி எல்லாம் வெளியில வந்துட்டு. அத்தாடி என்னடி ஆத்தாடியா? அவர் பாட்டுல வயித்துல ஏத்தி விட்டு போயிடாரு. நான் ரெண்டு சமத்து கஷ்டப்பட்டு கிடக்கேன். நான் சுகபோகமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத்தி நம்ம பாடோட இவ பாடு பெரும்பாடா இருக்கும் போலுக்க. ஈச சொல்லிட்டா, ஏற்கனவே 2 பேத்து கொடுத்துட்டேன். 3ஆவது வயித்துல இருக்குது. அதுக்கு அடுத்து வந்துட்டே இருக்கும். பேசுடா, பேச பாரு. அப்போ கிங்ஸ் மாமாக்கு வேலை இதான்னு சொல்லி மெயின் வேலையே இதான். ஆனா நீ ஒண்ணு ரொம்ப சலிச்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. அது அப்படித்தான் இசை, நீ ஒண்ணு சலிச்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. அது அப்படிதான் மட்டி, அது அப்படிதான் கோவமா இருக்குடி. அது கோவமா இருக்குடி, நடிக்காட்டி. இவ அவனுக்கு மேல் வந்தவா, நான் தான் கண்ணாலே பாத்திருக்கேனே. சத்தியமாட்டி காலையிலே கக்கல் எடுத்து குடல் குந்தாணி எல்லாம் வெளியில வந்துட்டு தெரியுமாட்டி. ஆனா அசராம இருக்கிய நச்சமாட்டி. அடுத்த பிள்ளை எப்போ தெரியல, எப்போன்னு தெரியல. கிடைச்சா நல்லதுதான். புரியுதுக்கா? புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு இதான் வேலை. இவன் நல்ல நோட் பண்ணி பாரு. பைய உள்ள எங்க செத்துனாலும் மதியமும் நைட்டும் கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு வந்துருவான், பார்த்திருக்கியா? அது மட்டும் இல்லக்கா, வந்தோடனே டயர்டா இருக்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங் போட்டுட்டு 2 பேரும் கடை பூட்டுவா பாரு. புள்ள இருக்குன்னா பார்க்க மாட்டாவில, புள்ளையத்துக்கு அப்படியே சான்மாமா கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அப்பப்பா டயர்டா இருக்கு அப்படின்னு போய் போட்டாவ. இவெல்லாம் லேஸ் பட்டவெல்லாம் கிடையாதுக்கா. தெரியும் டி, இவ லேஸ் பட்டவ கிடையாது. எப்படி சொல்றா பத்தியா? எனக்கு என்னமோ இரண்டே சந்தோஷமா இருக்கிறதுக்கு இடைஞ்சல நாம இருக்குன்னு தான் மட்டும் இந்த வேலைலாம் பார்த்து விட்டுட்டு போயிட்டான் அந்த கிங்ஸ்னே. அதான்க்கா உண்மை. அந்த குசு குசுன்னு பேசுறீங்களா? உண்மை பேசிக்கிட்டு இருந்தோம். இசை, அத்தி மதிய டைமா கரெக்டா இருக்க புத்திய காரியத்துல. என்ன வா. இவ்வளவு லேஸ் பட்டா கிடையாது. இவ அவனுக்கு மேல அங்க தொட்டி பார்த்துட்டு வா. சிக்னல் இப்பதானே தொட்டி பாத்துல யாரும் இருக்க மாட்டாவ. ஓய், என்ன நேரம் இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க? உடம்பு கொஞ்சம் சூடாய் போச்சுது, அதான். போங்க. ஓய், சும்மாவே அவளுக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காளுங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொல்றாங்க? நாம பண்றத சொல்றாங்க. அதான் என்ன? போங்க. நீ சொல்லு. நாம என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? நான் ஒன்னும் லேஸ் பட்டா இல்லையா? உங்களுக்கு குறைஞ்சவெல்லாம் இல்லையா? அப்படி ஒண்ணும் தெரியலையா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. நீ அந்த அளவுக்குலாம் ஒன்னும் பாய முடியல இல்லையா? நான் பையன் புரியல. அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்ன. ஓ, நீ லேஸ் பட்டா கிடையாது? ஆமா, அப்படித்தான் சொன்னாலுங்க. நீ சொல்லு, என் புருஷன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர முடியல சொன்னான்னு சொல்லி. சரிப்பட்டு வராமத்தா 1 மணிக்கு வந்தீங்களோ? ஓ, டயத்தை கல் பண்ணிட்டீங்களோ? அதத்தான் சொல்லிட்டு இருந்தாலுங்க. கரெக்டா நீங்க வந்து நிக்கிய. எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. தெரியுதோ? எல்லாருக்கும் தெரியும். ஏங்க எத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொன்னேன் மதியம் வராதீங்கன்னு. என்ன பண்ணா அவங்க அங்க சுத்தினா உன் நினப்பு வந்துருது.
அதான் வந்துடுவேன். சரி, இன்னைக்கு வந்தீங்க? இன்னைக்கு தான் ரொம்ப ஞாபகம் வந்தது. இதுக்கு இங்க வா. எனக்கு வந்தது. ஃபோன் பண்ணி கேட்டு எங்க இருக்கேன்னு. தோட்டத்தில் இருக்கான்னு சொன்னாங்க. அதான் வந்துட்டேன். சரி, நீங்க தெரியவா. முடியாது, போங்க, நான் போறேன், கரைக்கு போறேன். எனக்கு உடம்பு சூடா இருக்கு. வா. முடியாது. பாடி. என்ன? உங்ககிட்ட என்ன கேட்கணும் சார்? காலையில கிளம்பி போனீங்க, எங்க போனீங்க? அதுவா, அது வேலை செய்ய போல. அதான் உடம்பு சூடாயிட்டோ? ஒட்டமுல்ல, மூளை. என் மூளைக்கு சூடு குறைக்கிறதும் என் உடம்புக்கு சூடு குறைக்கிறதும் நீ மட்டும்தான். நான் கடைசி சார் நடிகது உங்ககிட்ட தான். அதான் வந்தேன். மண்டைக்கு சூடாகி போச்சுது. ஏன், என்ன நடந்துச்சு சொல்லுங்களே. ஆ, உங்க உடம்பு இவ்ளோ ஹீட்டா இருக்கு, சொல்லுங்க என்ன நடந்துச்சு? அதான் சூட்டு தனிக்கு வந்திருக்கேன். அப்படி நீங்க என்ன நினைச்சீன்னு சொல்லுங்க, அப்பதான். வேண்டாம். சொல்லுங்க. சொல்லணும். வேண்டாம், நீ என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம். சொல்லுங்களேன். வேண்டாம். என் மூளையில இருக்க சூடும் என் உடம்புல இருக்க சூடும் குறையணும். அதுக்கு தான் உங்ககிட்ட சரணடி வந்திருக்கேன். எதை பற்றியும் பேசி மறுபடியும் சூடு ஏற்றிடாத. எனக்கு இப்போ நீ வேணும். எனக்கு மருந்து நீ மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. யாருக்கிட்ட? இந்த கிங்ஸும் கிட்டியா? இல்ல, அந்த குடலுக்கு சாமன போறோம். அந்த குடலுக்கு மாத்துங்கள. இது புள்ள புதுமாடா இருக்குது. டேவிட் அண்ணா, அந்த அலெக்சாண்ட்ரா நம்ம 2 பேரும் போட்டிருக்கோம். நாம நினைச்சதை விட அவ பயங்கரமா இருக்கானே. அவளுக்கு ரத்தத்தை குடிக்குது, அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கு. நம்ம கம்பெனி 2 தரமட்டமாக்கியிருக்கோம். வெறி பிடிச்ச ஓனாய் மாதிரி வெறி கொண்டு வேட்டையாடுதா. அவ ராட்சசின. திருப்பி என்ன பதிலடி கொடுத்தீங்க? சாரணனே அங்க இருக்க 4 பேரை போட்டான். அலெக்சாண்டர் எங்க? தொரனே அவ கம்பெனி மேல போட்டுட்டான். 2 கம்பெனி தரமட்டமாச்சுது. ஆனா அவ இப்போ வெறி கொண்டு வேட்டையாடுதா. அவ வெறி அடங்குற வரைக்கும் இனி வேட்டையாடுவாளா? அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? சாரணங்க இன்னொரு கம்பெனி தரமட்டமாக்கிறதுக்கு போயிருக்கான். இத மாணிக்கன் தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம். அவன் சொல்ல வேண்டாம். இல்ல, மாணிக்கன் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னாரு. நானே பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, அதான் சொல்லல. ஆனா இப்போ நிலமா கைமீறி போயிட்டு. அண்ணா, ஐயோ, இதுக்கு தான் மாணிக்கன் வேண்டாம். நான் அண்ணன் இறங்கி அடிக்காம அவ ஆட்டத்தை குறைக்க முடியாத. இதாவ ஃபாரின் எக்ஸ்போர்ட் கம்பெனி, மெயின் கம்பெனி. இன்னும் 10 நிமிஷத்துல தரமட்டம் வைக்கிறேன். இதுல இருந்து ஒரு செங்கல் கூட மிச்சம் இருக்க கூடாது. கொஞ்ச நேரத்தை தரமட்டம் வைக்கிறேன். உள்ள எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். அண்ணா, நீ உள்ள போயிட்டு வெளியில வரும்போது திரும்பி பார்த்தா இந்த கம்பெனி இருக்காதுன்னு. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் அவளுக்கு 5 இடத்துல அடி விழணும். போ, ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டல, முடிச்சிருவான். என்னடா உன் கம்பெனி 4 க்ளோப்ஸ் ஆயிட்டாமே? அப்படியா? இந்த அலெக்சாண்ட்ரா தான் தரமட்டமாக்குனா. வேட்டையாடி வேட்டையாடி ருசி கண்டவா. நீ மட்டும் தான் வேட்டையாடுவே என்ன? இந்த அலெக்சாண்ட்ராவும் வேட்டையாடுவா. எனக்கு பிடிச்ச ஹாபிட் வேட்டையாடி குடிக்கிறது. எனக்கு வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஓ சாம்ராஜ்யம் கூடி சீக்கிரத்துல இந்த அலெக்சாண்ட்ரா சாம்ராஜ்யமா மாறும். வந்த முத நாளே சொன்னேன் தம்பி, கேட்க மாட்டேன்னுட்டியே. இந்த அலெக்சாண்ட்ரா ஒன்னு வேணும்னு முடிவு பண்ணிட்டானா அவ கைக்கு வந்துடும். என்ன தம்பி, இது வரைக்கும் இப்படி ஒரு ஆட்டத்தை நீ பார்த்திருக்க மாட்டல? வா பொண்டாட்டி ராசி நல்ல ராசி. அட்டே, ஊர் உலகத்துல எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்தேன்டா. அதெண்டா பொண்டாட்டி தாசனா இருக்க? பொண்டாட்டி சொன்னா மட்டும் உனக்கு ஏன்டா அவ்வளோ கோவம் வருதே? அவ்வளோ காதலா? இந்த மொரடனுக்கும்
இந்த மாவீரனுக்கு ஒரு காதல் மனைவி. ஏண்டா அவளுக்கு கண்ணு கிண்ணு இல்லையா, மூளை கீழே இல்லையா? உன்னை எந்த நம்பிக்கையில கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கா? ஓ புள்ள தாச்சா இருக்கால, உன் புள்ள வயித்த சுமக்கால, எந்த நம்பிக்கையிலடா உன் கூடலாம்? இல்ல உன்னை நான் எப்ப வேணாலும் போட்டுருவேன். அதான் சொன்னேன். பாவம் எந்த குளத்துக்கு மாற போறா, பாவம் ரொம்ப ஃபீல் பண்ண போறா. இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒருத்தங்க வாழ்ந்து இப்படி பாதியிலே ரத்தத்தை குடிப்பேன். கண்ணே, நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. உன் மெயில செக் பண்ணி பாரு. என் 4 கம்பெனி க்ளோஸ் பண்ணல, உனக்கு 6 கம்பெனி க்ளோஸ். என் பொண்ணாடி பத்தி எதை சொன்னல? கத்தி எடுத்தவ வீரிலடி. நான் எப்பேற்பட்டவன தெரிஞ்ச தலையை கொடுத்து என் கூட இருந்து புள்ளைய பெக்கிறா பாரு, அவதான் உண்மையான வீரி. வீரச்சி, இந்த தென்பாண்டி தேசத்து வீரச்சிடி. சும்மா வீர எடுத்த கழுத்தை கொடுத்தா பாரு, என் கூட இருந்தா பாரு, வீரச்சி. நீலாம் அவன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆமாடி, என் கூட தான் இருக்கா, என் கூட தான். உனக்கு அறிவு முட்டல, அவளுக்கு உடம்பு முழுக்க. இன்னொரு வாட்டி அவ பேச்சு வாயில வந்தது, வாயில போட்டுருவேன். என் தேவதையை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஒன்ன மாதிரி பொம்பளை வாயிலிருந்து அவ பேர் வரக்கூடாது. புனிதமானவாடி, 60 குடும்பத்துல பிறந்துகிட்டு புனிதமா வாழ்றவா. அவ பேர்ல ஒன்ன மாதிரி வாயில வரக்கூடாது. இன்னொரு வாட்டி அவளை ஏதாவது பேசுன, அது மாத்திரம் இல்ல, இது வரைக்கும் அவளை பத்தி பேசுனிய, அவ ஒன்னும் ஒரு சொம்பைக்கு வாக்கப்படல, வீரனுக்கு வாக்கப்பட்டிருக்கா. பேசுனதுக்கு தண்டனை வேண்டாம். மெயில செக் பண்ணு. உன் வெடி கம்பெனி என்ன பத்தி பேசுனா எனக்கு விதமா நீ ஏதாவது செஞ்சனா ஒன்னா போவோம். அதே என் பொண்டாட்டி பத்தி பேசுனா டபுளா போவோம். எது சவரியம் உனக்கு? இப்போ ஒன்ன போட்டு தள்ள மாட்டேன். ஏதா உன்னால பல எதிரிகள் இப்ப வெளியில வந்திருக்கானுங்க. உன்கிட்ட கபடி ஆட்டம் விளையாண்டுட்டு தான் போறேன். பீத்துவிய அலெக்சாண்ட்ரா கிங் சிண்டி. உசுரு பொண்டாட்டி. பேசி பேசி என் பொண்டாட்டி அவத்தை ஏற்படுத்திட்ட. போய் அனுப்பிச்சுட்டு வரேன். சோழிய முடிச்சிட்டு பின்னாடி வாங்கடா. மேடம் மேடம் சீக்கிரம் வெளியில வாங்க, நம்ம கம்பெனி தீ பிடிச்சி எரியுது. என்னங்க I love you, பொண்டாட்டி. ஐ பொண்டாட்டி, ஐ பொண்டாட்டி. என் புள்ள நடி சொல்றான். அப்பாக்கு சேட்டை ரொம்பன்னு சொன்னான். உன் புள்ள கிட்ட சொல்லி வை, உங்க அப்பா சேட்டை பிடிச்சவன் தானே. அத தெரியுமே. நான் இன்னும் சேட்டையை ஆரம்பிக்கவே இல்லை. போங்க. போங்க. ஐடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த முரட்டு பையதான். அப்படியா? ஆனா இந்த முரட்டு பையிலே அடக்கிட்டிய. என்ன அடக்குனது நீ பூர்த்தி தாண்டி. போங்க. போங்கவா. சத்தியமா நேத்து அதெல்லாம் அடக்குன பாரு. நான் போறேன். போங்க. பிளாட் ஆக்கிட்டா விடதுக்கா வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா உங்கதான். ஏன் இன்னைக்கு ஒரு வேலை இல்லையோ? அதை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோமே. என்ன சொல்லி? எங்க யார் அந்த அலெக்சாண்ட்ரா? உன் கால் தூசிக்கல வரமாட்டா. பேசுறதுக்கு ஒண்ணு ஒத்துனா இல்ல, இப்பதான் இருக்கும். கவனமாவே இருங்க. நான் கவனமா தான் இருக்கேன். பொண்டாட்டி விஷயத்துல அங்க சுத்தி இங்கே வந்துகிட்டேன். ஆனா உன்னடி அழகு கொட்டி தாண்டி கிடக்கும் உனக்கு. அங்க சுத்தி சரணடி வச்சது எங்க வந்து. அப்படியா? அவ்வளவு அழகாவா இருக்கு. அழகுக்கு பேரே நீதான். அழகு பொம்மை. இந்த கிங்ஸுக்குனே பிறந்தவா, இந்த முரட்டு பயிலுக்குனே பிறந்தவா. போதும். சரி வா, நமக்கு போலாம். இரு, நான் தூக்கிட்டு போறேன். இன்னைக்கு எத்தனை வாட்டி வாமிட் எடுத்த? அதுவா குடலும் குந்தானி வெளியில வர அளவுக்கு வாமிட் எடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டியா?
ஆமா முடியல. அப்புறம் அபியம்மா ஜூஸ் கொடுத்தாங்களா, குடிச்சிட்டு தஜபா மகிமா எல்லாரும் தோட்டத்தை பார்க்க வந்துட்டோம். இப்பதான் ஜானப்பா விட்டுட்டு போனாங்க. அண்ணா வந்து விட்டுட்டு போனானா? ம் ஆமா. உங்க அப்பா எங்க போனாரு? கம்பெனில ஏதோ வேலையா. எந்த கம்பெனில? அப்பதான் அப்படிதான் சொன்னாரு. என்ன கம்பெனி கேட்கலையே. இல்லையே, நான் ஜாலினி கம்பெனி வழியா தானே வந்தேன். அங்க இல்லையே. உங்க அப்பா எத்தனை மணிக்கு வந்தாரு? இப்பதான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. இல்லையா, ஒரு நிமிஷம் இரு. சாரம் பெரிய கம்பெனில இருப்பாரு. அவன் இருக்கானான்னு பாரு. ஏங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒண்ணு வரேன். உங்க அப்பா எத்தனை மணிக்கு போனாரு? ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. எங்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போனாரு? கம்பெனிக்கு அப்படிதான் சொன்னாரு. ஓ சரி, வா வீட்டுக்கு போலாம். ஏங்க உள்ள ரூமுக்கு போறேன்னு சொன்னீங்க. போலாம், வா வீட்டுக்கு வா. ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அதுல ஒண்ணு இல்ல. சரி குளிக்குமா? அப்பாக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்க, இப்ப குளிக்குமான்னு கேக்கீங்க. அது சாரம் போயிட்டல, முடிச்சிருவான். இந்த பிள்ளைகள் சொன்ன மாதிரி இப்ப சாரனை ஏவிதான் விட்டுருக்கு. அவன் ஏறி விடல, இப்பதான் உண்மையான குணத்தையே காட்ட ஆரம்பிச்சிருக்கான். என் வலதுக்க நான் வேணாம். இன்னும் அட்டிப்பான்ல, நான் கோடு போட்டா ரோடே போட்டு வந்துருவான். பாரத்தை குறைச்சிட்டான். நிஜமாவா? எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்து பதில் அடிப்பான் பாரு. நான் போட்டதை விட பல மடங்கு போடுதானே. நான் 1 போட்டா நான் 3 போடுதாண்டி. இப்ப உங்களுக்கு தூக்கி விட்ட மாதிரி இருக்குமே. இப்பதான் அவன் வேலையை பார்க்கும். இங்க அவ என்ன அறுத்து கிழிக்கா. எங்க உங்களை என்ன ஏவிதான் விட்டுருக்கான். ராணியா சொன்னா அங்க உட்கார்ந்தால 3 பேரு, அது 3 பேருமே சொன்னாலுங்க. சொல்ல வேண்டியதானே, சீக்கிரம் புள்ளி பத்துட்டு வர வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே. அதுக்கெல்லாம் அவளுக்கு வக்கு இல்ல. பேச்சு மட்டும் 7 ஊருக்கு இருக்கு. நானும் அப்படித்தான் சொன்னேன். பெத்துட்டு நாளைக்கு கூட வாங்கன்னு சொன்னேன். ராணி தான் ரொம்ப வச்சிருப்பா அப்படிதானே. ஆமா பார்த்தேன், தெருவுக்கும் வீட்டுக்கு தான் ஓடி ஓடி அலைதா. நம்ம வீட்டுக்கு வர முடியாதுல்ல. ராணி அப்பவும் பார்த்தேன். ஒரே புலம்போதான் புலம்பிட்டாலே தானே. என்னங்க தனி கொடுத்ததுக்கு அவ்வளவு கஷ்டமா? இரு, போன் வருது. சரிடா, முடிச்சுட்டு கால் பண்ணு. சரி. என்ன முடிச்சிட்டாரா? அப்பா வெங்கையா? வேற எங்க மீட்டிங் போயிருக்கான் பொழுது, அதான் கம்பெனி இல்லாம இருந்திருக்கான். அத சொன்னல. சரி, விஷயத்தை சொல்லு. நீ கதை பேசு, என் கை பேசட்டும். நீ பேசுறத கேட்கறது எனக்கு அழகா இருக்கும். நீ பேச என் கை விளையாட ஒரே சுகம்தான். நாட ஆரம்பிச்சிட்டல, இனி முடிச்சுட்டு தான் விடுறேன்.